ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்பி டெக் சொல்யூஷன். நாம் இன்றைக்கி ஹைக்விஷன் என்விஆரில் எப்படி வந்து அதர் பிராண்ட்ஸ் கேமராவை ஆட் பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது ஹைக்விஷன் என்விஆரில் பார்த்தீங்கன்னா ஹைக்விஷனோட கேமராவை ஈஸியாக ஆட் பண்ணிடலாம். அதர் பிராண்ட்ஸோட கேமரா எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஹைக்விஷனோட என்விஆரை லாகின் பண்ணிப்போம். அது லாகின் பண்ணதுக்கப்புறம் கான்ஃபிகரேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கான்ஃபிகரேஷன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் அதில் சிஸ்டம்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சிஸ்டமை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து கேமரா மேனேஜ்மெண்ட்டுன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அதில் ஆடுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். ஆடை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம கேமராவும் என்விஆரும் சேம் நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆகியிருக்கணும். அப்படி கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் ஆல்ரெடி உங்களோட சிஸ்டம் ஐபி டிஹெச்பி ஐபி என்ன ஐபி இருக்கோ அந்த ஐபி வந்து ஆட்டோமேட்டிக்காக கேமரா வந்து எடுத்துக்கும். அந்த ஆட்டோமேட்டிக் ஐபி என்ன எடுத்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறதுக்காக அட்வான்ஸ் ஐபி கேனரில் செக் பண்ணி அந்த கேமராவை நம்ம ஃபைன் பண்ணுவோம். ஸோ என்னோடய கேமரா பார்த்தீங்கன்னா 190.168.5.105 அந்த ஐபி எடுத்துக்கிட்டு. ஸோ இந்த ஐபியை பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்து என்விஆரில் ஆட் பண்ண போகிறேன். அடுத்து இந்த செகண்ட் ஆப்ஷனில் ஹைக்விஷன் இருக்குல்ல, அதை வந்து ONVIF அதை வந்து செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. ஸோ இது ஓகே கொடுத்துட்டு இந்த ONVIF ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா நம்ம கேமராலேயே எனேபிள் பண்ணணும். நான் வந்து ஹை ஃபோக்கஸ் கேமரா வச்சுருக்கேன். ஸோ அதில் எப்படி எனேபிள் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். அந்த கேமராவோட ஐபி போட்டு யூசர் நேம் பாஸ்வேர்டை என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணதுக்கப்புறம் அந்த கேமராவோட கான்ஃபிகை கிளிக் பண்ணிவிட்டு நெட்வொர்க் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெட்வொர்க் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ONVIFன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நம்ம அந்த கேமராவுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுக்குற மாதிரி இந்த ONVIFக்கு செப்பரேட்டாக ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுக்கணும். நீங்கள் இந்த ONVIFல கேமராவை ஆட் பண்ணும்போது இந்த ONVIFக்கு என்ன பாஸ்வேர்ட் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுக்குறீங்களோ அதே யூசர் நேம் பாஸ்வேர்ட் தான் நீங்கள் ஆட் பண்ணுற என்விஆர்லேயும் கொடுக்கணும். இதுவே நீங்கள் சேம் பிராண்ட் ஹை ஃபோக்கஸ் என்விஆராக இருந்தால் இந்த ONVIF இந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் வந்து க்ரியேட் பண்ண வேண்டியதில்லை. அதுவே நீங்கள் அதர் பிராண்டில் இதை நீங்கள் ஆட் பண்ணணுன்னா இந்த ONVIF யூசர் நேம் பாஸ்வேர்ட் வந்து கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.